திருச்சிற்றம்பலம். இன்றைய பதிவில் நாம் காண இருப்பது திருச்செங்காட்டாங்குடி. வாங்க பாடலுக்கு உள்ளே போகலாம். நரை கொண்ட மலர் தூவி விரையளிப்ப நாடோறும், நரை கொண்ட மலர் தூவி விரையளிப்ப நாடோறும், முறை கொண்டு நின்றடியார், முறை கொண்டு நின்றடியார் முட்டாமே பணி செய்ய, முறை கொண்டு நின்றடியார் முட்டாமே பணி செய்ய, சிறை கொண்ட வண்டரையும் செங்காட்டங் குடியதனுள், சிறை கொண்ட வண்டரையும் செங்காட்டங் குடியதனுள், கரை கொண்ட கண்டத்தான், கரை கொண்ட கண்டத்தான் கணபதி சரத்தானே, கணபதி சரத்தானே. நரை கொண்ட, நரை என்றால் தேன், தேன்கள் நிறைந்த மலர்களை தூவி விரையளிப்ப, விரை என்றால் நல்ல நறுமணம், மனம் கம்பளம். விரையளிப்ப நாள்தோறும் தினந்தோறும், அதாவது அடியவர்கள் என்ன பண்ணுறாங்க, நாள்தோறும் விதிப்படினா அன்றைக்கு நம்மளுக்கிட்ட பணி விதிப்படி தேன் பொருந்திய நான் மலர்களை தூவி மனம் கமலச் செய்வித்து தவறாமல் நின்று பணி செய்து வழிபட, விடக்கரை பொருந்திய கண்டத்தினாய, கரை கொண்ட கண்டத்தான் கணபதீச்சரன், அதான் விடை கொண்ட கண்டத்தானாகிய சிவபெருமான் எழுந்தருளியிருக்கும் கோயில், சிறகுகளை உடைய வண்டினங்கள் ஒலிக்கும், அதான் சிறை கொண்ட வண்டரையும் செங்காட்டங்கூடி அதனுள், சிறகுகளை உடைய வண்டினங்கள் ஒலிக்கும் திருச்செங்காட்டாங்குடியில் விளங்கும் கணபதி சரணே என்று அடுக்கப்பட கூறியிருக்கிறார். கரை இலங்கு மலர் குவளை கண்காட்ட கடிபொழிலின், கரை இலங்கு மலர் குவளை கண்காட்ட கடிபொழிலின், நரை இலங்கு வயற்காழி, நரை இலங்கு வயற்காழி தமிழ் ஞான சம்பந்தன், சிறை இலங்கு புனர்படப்பை செங்காட்டம் குடி சேர்த்தும், சிறை இலங்கு புனர்படப்பை செங்காட்டம் குடி சேர்த்தும், மறை இலங்கு தமிழ் வல்லார், மறையிலங்கு தமிழ் வல்லார் வானுலகத்தில் இருப்பாரே, இருப்பாரே. கரை இலங்கு கருமை படவி விளங்கும் மலராகிய குவளைக்கண் போல் மலர்ந்து விளங்குவதும், நீல மலர், கரைன்னா அந்த கருமையான என்பது பொருள். இங்கே நீல மலர் என்று சொல்கிறார்கள். கரை இலங்கு மலர் குவளை, குவளை மலர், மலர்குவளை கண்காட்ட கடிபொழிலின், நரை இலங்கு வயற்காழி ஞான சம்பந்தன், நரை இலங்கு ஞான சம்பந்தன். மனம் கமலும் சோலைகளில் உள்ள தேனின் மனம் வீசுவதுமான வயல்களால் சூழப்பட்ட சீர்காழி பதிவில் தோன்றிய தமிழில் வல்ல ஞான சம்பந்தன், கரைகளோடு கூடி நீர் நிறைந்து தோன்றும் வயல்கள் சூழ்ந்த திருச்செங்காட்டங்குடியில் விளங்கும்
கணபதீச்சரத்து இறைவர் மீது பாடிய வேத பொருள் நிறைந்த இந்த திருப்பதிகத்தை இந்த திருப்பதித்து தமிழ் மாலையை ஓத வல்லவர் வானுலகில் வாழ்வர். எப்பா வேத பொருள்கள் நிறைந்த இந்த திருப்பதிகமாக அவ்வளோ சிறப்பு உள்ள ஒரு பதிகம். ஆக இவ்வளோ அருமை பெருமை நிறைந்த இந்த திருச்சாங்காட்டாங்குடி எம்பெருமானை கண்டுகளை தென்பற்று அவருடைய அருள் பெற்று உயமாறு கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த பதிவில் தங்களை காண வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நலமாறு. திருச்சிற்றம்பலம். இந்த தலத்தை பற்றி சொல்லணும்னா, சோழ நாட்டு காவிரி தென்கரை தலம், நாகை மாவட்டம், முன்பு நாகை மாவட்டம், இப்போ அது திருவாரூர் மாவட்டமாக இருக்கலாம். நன்னில வட்டத்தில் உள்ளது. திருவாரூரிலிருந்து பேருந்து வசதி உள்ளது. விநாயக பெருமான் கஜமுகாசுரனை கொன்ற காலத்து அவன் உடலில் நின்றும் பெருகிய இந்த இரத்த வெள்ளத்தால் அவனிடம் அந்த இடம் முழுவதும் செந்நிறமாயிற்று. என்ன பண்ணுறார்? விநாயக பெருமான் கஜமுகாசுரனை கொன்ற காலத்து அவன் உடலில் இருந்து பெருகிய இரத்த வெள்ளத்தால் அந்த இடம் முழுவதும் செந்நிறமாயிற்று. ஆதலால் இந்த தலம் செங்காட்டாங்குடி என்று பெயர் பெற்றது. அந்த ரத்தம் பூரா ஆறு மாதிரி ஓடி அந்த இடம் அப்படியே செந்நிறமாயிடுதான், சிகப்பு கலரில். அதனால் இந்த தலத்துக்கு செங்காடு, திருச்செங்காட்டாங்குடி, செங்காட்டாங்குடி, அதாவது செங்காட்டாங்குடி, திருச்செங்காட்டாங்குடி என பெயர் பெற்றது. விநாயக பெருமான் கயமுகனை கொன்ற கரை நீங்க சிவலிங்க பெருமானை ஸ்தாபித்து வழிபட்டார். அதனால் கணபதீச்சரம் என இந்த திருக்கோயில் வழங்கப்பெறுவதாயிற்று. என்னன்னா, இந்த தலம் செங்காட்டாங்குடின்னு பெற்றது. விநாயக பெருமான் கயமுகனை கொன்ற கரை நீங்க சிவபெருமானை ஸ்தாபித்து சிவபெருமானை ஸ்தாபித்து வழிபட்டார். அதனால் கணபதீச்சரம் என்று இந்த திருக்கோயில் வழங்கப்பெறுவதாயிற்று. மிக பழமையான திருவாத்தி விருஷம் ஒன்று எழுந்தருள் நாயகர் திருமுன்பு இருக்கின்றது. பிரகாரத்தின் கீழ்ப்பக்கத்தில் இத்தலத்து வாழ்ந்த திருவெண்காடு நங்கை, சீராளன், சந்தன நங்கை இவர்கள் திருவுருவங்கள் இருக்கின்றன. சிறு தொண்டர் உத்தராபதியினின்று வந்த பைரவ வேடம் தாங்கிய பரமனுக்கு தம் மகன் சீராளனை கரிசமைத்திட்டு முக்தி அடைந்தனர் என்பது வரலாறு. அதான் அந்த பிள்ளைக்கறி வழங்கிய இடம் இது. அதாவது தம்முடைய மகன் சீராளனையே கரிசமைத்து இட்டு முக்தி அடைந்த தலம் என்பது வரலாறு. இந்த அடியார் பெருமகனார் திருஞான சம்பந்த பெருமானும் அப்ப மூர்த்திகளும் எழுந்து அருளிய காலத்து அவர்கள் நட்பை பெற்று அவர்கள் பதிகத்து சிறப்பிற்க பெறும் தகுதியை பெற்றார். சித்திரை பூர்ணிமையில் சிறுதொண்டர் திரு அமுது படைத்த திருவிழா இன்றளவும் நடைபெற்று வருகிறது. அமுது படையல் என்றே அது வழங்குகிறது. இறைவன் பார்த்தோம்னா கணபதீச்சரன், இறைவி திருக்குழல் நன்மாது, விருஷம் பார்த்தோம்னா திருஆத்தி, தீர்த்தம் சூரிய தீர்த்தம், பைரவ குளத்துடன் உத்தராபதியார் எழுந்தருளியுள்ளார். இவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு வருஷம் ஒரு திருவிழாவாக இந்த இடத்துல இன்றைக்கும் நடைபெற்று வருது. ஆக இந்த கணபதி சித்தர் இறைவனை கண்டு கழித்து அவருடைய
அருள் பெற்று ஒய்யுமாறு கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த பதிவில் தங்களை காணும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நவம்பர் திருச்சிற்றம்பலம்.